வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அதோட டைட்டில் என்னென்னா இஃப் யூ ஃபர்கெட் மீ. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா பாப்லோ நெருடா. அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவங்களுடைய லைஃப் பேர் 12th July 1904 to 23rd September 1973. இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் மெக்சிகன் போயட், டிப்ளமேட் அண்ட் பொலிட்டீஷியன். இவங்க வந்து 1971 நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் வந்து ஒன் பண்ணியிருக்காங்க. அட் தி ஏஜ் ஆஃப் 13 இவங்க வந்து போயம்ஸ் எல்லாம் வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போயம் வந்து ஒரு லவ் ரொமான்டிக் போயம். இந்த போயத்தில் வந்து நொரேட்டர் அவங்களுடைய பியூர் லவ்வை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் தி போயம்லே நரேட்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு நோ ஒன் திங். ஸோ அவருடைய லேடி லவ் கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். அது என்ன அப்படின்னா, அவர் வந்து கிறிஸ்டல் மூனை பார்க்குற டைம், இல்லைன்னா ஆட்டமில் வர ரெட் பிரான்ச்சஸை அவருடைய விண்டோ வயாக வந்து பார்க்குற டைம், இல்லைன்னா இந்த ஃபயர் போட்டு அந்த ஆஷஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆஷஸை வந்து டச் பண்ணுற டைமில், இல்லைன்னா இந்த உடன் லாக்ஸ் அவர் வந்து டச் பண்ணுற டைமில், இப்படி என்ன தான் அவர் வந்து டச் பண்ணாலும் எல்லா இதுலேயுமே அவர் வந்து அவருடைய லேடி லவ்வை தான் என்ன செய்கிறாராமோ பார்க்குறாரா. ஸோ அப்படி பியூராக அவர் என்ன செய்கிறாரு, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இது மட்டும் கிடையாது, அவர் வந்து லைட்டை பார்க்குற டைமில், இல்லைன்னா ஒரு குட்டி போட்டு வந்து சேல் ஆகி அது வந்து போர்ட்டுக்கு போயிட்டுருக்கிற டைமில் என்ன செய்கிறாரு, எல்லாம் என்ன தான் ஒரு விஷயம் பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே அவர் வந்து அவருடைய லேடி லவ்வை தான் பார்க்குறாரு. ஸோ அப்படி என்னுடைய லவ் வந்து பியூராக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவருடைய லேடி லவ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னை வந்து லவ் பண்ணுறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து நிப்பாட்டிட்டேன்னா, இஃப் யூ ஸ்டாப் லவ்விங் மீ லிட்டில் பை லிட்டில், நானும் என்ன செய்வேன், உன்னை வந்து லவ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுவேன். நீ என்ன மறந்துட்டேன்னா நானும் என்ன செய்வேன், மறந்துடுவேன். ஸோ உன்னை மறந்துட்டு நான் வந்து வேறு யாரையாவது தேடி வந்து போயிடுவேன். ஸோ நீ என்ன மறந்துட்டு நான் ஒன்றும் தேடி வருவேன் அப்படின்னலாம் நீ வந்து நினைக்க வேண்டாம். நீ என்ன மறந்துட்டேன்னா நானும் என்ன செய்வேன், மூவ் ஆன் போயிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நீ வந்து டிசைட் பண்ணிக்கோ. நீ வந்து இஃப் யூ ஃபர்கெட் மீ, நீ வந்து ஃபர்கெட் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரே பண்ணவும் மாட்டேன். நான் வந்து என்ன செய்வேன், வேறு பார்ட்டை தேடி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எவ்வளவோ பியூர், அது எல்லாத்துலேயுமே அவர் என்ன தான் கொடுத்துருக்காரு, இஃப் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலை, இஃப் மேபி அப்படி நடந்தால், அப்படி இஃப்ன்னு தான் சொல்லி என்ன செஞ்சுருக்காரு, எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ பியூராக அவருடைய லவ்வை என்ன செஞ்சுருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவருடைய லேடி லவ் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து லவ் வந்து மேடு, இல்லைன்னா லவ் வந்து ரொம்ப லாங்கான ப்ராசஸ். எப்படி வந்து நீ நினச்ச அப்படின்னா லவ் என்ன செய்யாது, சக்ஸஸ் ஆகவே வந்து செய்யாது. ஸோ நீ என்ன வந்து உன்னுடைய ஹார்ட்டை வந்து ஒரு கடல் கரை மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஹார்ட்டை கம்பேரிங் டு ஷீஷோர். ஸோ அந்த ஹார்ட்டில் நீ என்னை கடல் கரையில் நீ வந்து விட்டுட்டு போயிட்டு ஃபியூ டேஸ் ஆஃப்டர் நீ என்னை வந்து பார்க்குறதுக்கு திரும்பி வந்த அப்படின்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், அந்த இடத்துலேருந்தே வேனிஷ் ஆகியிருப்பேன். அண்ட் என்னுடைய ஆர்ம்ஸ் வந்து வேறு பர்சனை வந்து செக் பண்ணும், வேறு பர்சனை தேடி வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லுறாரு. இவ்வளோ சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து டெய்லி என்ன வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா நம்மளுடைய லவ் எனர்ஜியும் சக்ஸஸ் ஆகும். டெய்லி நீ என்ன திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்மளுடைய லவ் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் இதில் வந்து அவருடைய ட்ரூ லவ் அவர் என்ன செய்கிறாரு, வெளிக்காட்டுறாரு. எல்லாத்துலேயுமே வந்து இஃப் தான், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலை, மேபி நடந்தால். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன செய்கிறாரு, இஃப் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. அண்ட் மெயின்லி ஒரு விஷயம், நீ என்ன மறந்தேன்னா நானும் என்ன செய்வேன், மறந்துடுவேன். ஆனால் நான் வந்து பியூராக லவ் பண்ணேன், நீ உனக்கு நான் வேண்டானா எனக்கும் நீ வேணாம் அப்படின்னு வந்து இதில் வந்து போயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம் தான். இவ்வளோ தான் இந்த போயம். இஃப் யூ ஃபர்கெட் மீ. இதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.